என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். அக்டோபர் 15ஆம் நாள். இன்றைய தியானத்திற்கான தலைப்பு நற்குணசாலிகள். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம், வசனங்கள் 10 முதல் 15 வரை. தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். அப்போஸ்தலர் 17:11. இதுவரை பவுலடிகளார் பல ஊர்களுக்கு போய் நற்செய்தியை அறிவித்திருக்கிறார். வேத வாக்கியங்களின்படி, பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களின்படி இயேசுவே மேசியா என்று மெய்ப்பித்திருக்கிறார். அதை கேட்ட மக்கள் விசுவாசிகளானார்கள் என்று இந்த நடபடிகளின் நூலிலே லூக்கா எழுதி செல்கிறார். இப்போது பெரோயா பட்டணத்திலும் வழக்கத்தின்படி யூதருடைய ஜெப ஆலயத்தில் வசனத்தை சொல்கிறார்கள். இந்த பெரோயா பட்டணத்தாரிடம் சில குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் காணப்படுகின்றன. முதலாவது, வசனத்தை வெறுமனே ஏற்றுக்கொள்ளவில்லை, மனோவாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த வாஞ்சை என்றும் மன விருப்பம் நமக்கே வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் இருக்க வேண்டும். வசனத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஆவல் வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் இருந்தால் நலமாயிருக்கும். மட்டுமல்ல, நம் ஆலயங்களில் வசனங்கள் விளக்கப்படும் போது கூட இந்த மனோவாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனோவாஞ்சை இருந்ததினால் இந்த பெரோயர்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்கள். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தார்களாம். வேத ஆராய்ச்சி என்பது எப்போதோ ஒரு முறை என்று சொல்லி தினந்தோறும் பரபரக்க வாசித்து விட்டு ஓடுவது வேத வாசிப்பல்ல. பெரோயர்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எப்படிப்பட்டவை என்று தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தனர். ஓ, தாவீது மன்னன் 2 காலும் முடமாயிருந்த தன் நண்பனின் மகனான மேவிபோசேத்துக்கு தேவையான உதவிகளையெல்லாம் செய்ததோடு அன்றாடம் தன் பந்தியிலே உடனிருந்து உணவருந்த செய்தாராமே. அப்படியா? 2 சாமுவேல் 9:5-13 வரை. நெகேமியா காலத்தில் மக்கள் பட்ட பாடு கடினமாயிருந்தபடியினால் அதிபதிகள் வாங்குகிற படியை அவர் வாங்கவில்லையாமே. அவ்வளவுக்கு தன்னலமற்றவரா? மக்களை நேசித்தவரா? நெகேமியா 5:14-18 வரை. இப்படியெல்லாம் நீங்களும் வசனத்தை வாஞ்சையுடன் வாசித்து ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் பெரோயா பட்டணத்தாரை விடவும் அதிகமாய் நற்குணசாலிகளாகி விடுவீர்கள். திருவிவிலியம் நற்குணசாலிகள் என்பதற்கு மாற்றாக இவர்களை பரந்த மனப்பான்மை உடையவர்கள் என்கிறது. அதுவும் சிறப்பு தானே. பரந்த மனப்பான்மை உடையவர்கள் எல்லோரையும் நேசிப்பார்கள், எல்லோரையும் சமமாக கருதுவார்கள் அல்லவா? வசனம் நம்மை நித்தியத்திற்காக வாழ வைக்கும், நம் ஆன்மீக வாழ்வை உயர்த்தும். வசனம் நம்மை நித்தியத்திற்காக வாழ வைக்கும், நம் ஆன்மீக வாழ்வை உயர்த்தும். ஜெபம். தேவனே, நீர் எங்களோடு வேதத்தின் மூலமாகவே பேசுகிறீர் என்பதை உணர்கிறேன். அதை உய்த்துணரும் ஞானத்தை தாரும். என்னை நற்குணசாலியாக்கும். ஆமேன்.